ஸோ அடுத்து வந்துட்டு ஃபைனலி பிளாக். ஸோ ஃபைனலி பிளாக் எதுக்கு அப்படின்னா, சரி எனக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு என்னோட கோடில், நான் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தோம். எனக்கு இப்போ என்னன்னா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர அந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடோட எக்ஸிக்யூஷன் அங்கேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது எனக்கு எக்ஸிக்யூஷன் நார்மலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த கேஸ்லேயுமே எனக்கு வந்து என்னோட ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மீன்ஸ் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எதையாவது நான் கன்வே பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஃபைனலி பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் ஃபைனலி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சிஸ் அவுட்ல மை ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு நாம் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடித்து என்னோட ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே இருக்க கேஸுமே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து எக்ஸெப்ஷனே அடிக்கலை அப்படின்னா அந்த சினாரியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு நார்மலாக வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்குமோ அந்த எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு வந்து நடக்கும். சரி ஓகே, எனக்கு ஃபைனலி பிளாக் வந்துட்டு எல்லா கேஸ்லையும் எனக்கு வேண்டாம், எனக்கு எக்ஸெப்ஷன் அடிக்கும் போது என்னோட ஃபைனலி பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ அது வாலண்டியராக எக்ஸிட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதை நான் வாலண்டியராக கொடுக்கும்போது எனக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சதுன்னா எனக்கு அப்ரப்டாக என்னோட பிளாக் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மல் எக்ஸிக்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா எஸ் ஆஃப் 0ல நம்மளுக்கு வந்து எலிமெண்ட் இருக்கு. ஆனால் இப்போ நான் இங்கே வந்து அதே மாதிரி எஸ் ஆஃப் 2 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்கேயோட எனக்கு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். அதுக்கடுத்து என்னோட ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. அது கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸெப்ஷன் எனக்கு நடக்கும்போது எனக்கு வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.